Taste the Daily. மக்களவை தேர்தலானது 7 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 6 கட்ட தேர்தல்கள் முடிந்து இன்று இறுதியாக 7வது கட்ட தேர்தல் என்பது துவங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த இறுதிக்கட்ட தேர்தல் எந்த அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது? இன்றைய நாளை பொறுத்தவரையில் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் களம் காண்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களவை தேர்தல் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கின்றது. 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய மக்களவை தேர்தல் இன்று நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கின்றது. நாடு முழுவதும் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று 7ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ள இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பீகார், இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிஷா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம், சண்டிகர் யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. பஞ்சாபில் மொத்தம் 13 தொகுதிகள் உள்ளன. ஹிமாச்சலில் 4 தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகள் அனைத்திற்கும் இன்று ஒரே கட்டமாகவே வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதிக்கும் இன்றுதான் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த 7ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மண்டி தொகுதியிலே போட்டியிடக்கூடிய பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத், அதே போல மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியின் உறவினரான அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் உள்ளனர். இது மட்டுமின்றி ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது. ஒடிசாவில் 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று இறுதி கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த 7ஆம் கட்ட தேர்தலோடு மக்களவையில் 543 தொகுதிகளுக்கும் முழுமையாக இன்று மாலையோடு வாக்குப்பதிவு என்பது நிறைவேறுவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மொத்தம் 10.6 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் 5.24 கோடி பேர் ஆண்கள், 4.82 கோடி பேர் பெண்கள், 3ஆம் பாலின வாக்காளர்கள் 3574 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 1.09 லட்சம் வாக்குச்சாவடி மையங்கள் மக்கள் வாக்களிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10.9 லட்சம் தேர்தல் பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சில மாநிலங்களில் வெப்ப அலை மற்றும் இயற்கை பேரிடரான மழை போன்றவை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் அதற்கு தேவையான அத்தியாவசியமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது. எனவே இன்றைக்கு இந்த இறுதிக்கட்ட தேர்தல் என்பதால் ஒரு மக்களவை தேர்தல் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று மாலைக்கு பிறகு
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட வெளியாக இருக்கிறது. அதில் யார் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கப் போகிறது என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே கடந்த 2 மாதங்களாக 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவை தேர்தல் இன்று நிறைவு கட்டத்தை, முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் வாக்கு எண்ணிக்கைக்கு 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. எனவே வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டர் தொடங்கிவிட்டது என்றே நாம் கூற வேண்டும். ரைட், உங்களுடைய முழு விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Taste the Daily.